வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன். அதில் என்னென்னா, நம்ம வந்துட்டு ஷெட்யூல் போட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும், அது வியூஸ் வந்துட்டு ஒரு 60 பேர் அந்த மாதிரி பார்த்துருந்தாலும் 4 பேர் மட்டும் ஓகே மேம் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் வந்துட்டு வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்தே வந்துட்டு ஆரம்பிக்கலாம். வாரத்தில் வந்துட்டு 2 நாள் வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். எப்போன்னா புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டும் சனிக்கிழமை ஒரு டெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். இப்போ புதன்கிழமை வந்துட்டு நம்ம தமிழ் டெஸ்ட்டும், சனிக்கிழமை எழுதுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இல்லை சயின்ஸில் இருந்தோ எதுலேருந்து வேணாலும் வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஆனால் புதன்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு தமிழ் டெஸ்ட்டு தான் வந்துட்டு எழுதுவோம். ஏன்னா தமிழில் வந்துட்டு நமக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. இதில் group 4 அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணோம் அப்படின்னா தான் நிறைய மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். அப்படியே சைட் பை சைடாக ஜென்ரல் சயின்ஸும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் வந்துட்டு அந்த டாபிக்ஸும் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இப்போது 6ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற ஒரு இயல் மட்டும் படிங்க. அந்த தமிழ் தேன் அப்படிங்கிற இயல் இருக்கு இல்லைங்களா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, இந்த 5 டாபிக் மட்டும் படிங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சண்டே, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டே 2 நாள் வந்துட்டு இருக்குது. நான் டியூஸ்டே நைட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு அப்படியே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எழுதி அதை வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். நீங்களே வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க, ஓகேவா? டெஸ்ட் எழுதிட்டு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா தான் நமக்கு அது எந்த அளவுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால் நாமளே வந்துட்டு எக்ஸாமின் பண்ணிக்கணும். நம்ம படிச்சிருக்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக தான். அடுத்தது வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து என்ன டாபிக் வந்துட்டு சாட்டர்டே டெஸ்ட் எழுதலாம் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வெனஸ்டே நைட்டே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கான மெட்டீரியலும் கூட நான் கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இயல் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, தமிழ் தேன் அப்படிங்கிறது, இது வந்துட்டு நாளைக்கு மத்தியானம் வந்துட்டு உங்களுக்கு இந்த 5 டாப்பிக்குமே நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே வந்துட்டு போட்டாச்சு. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு தனித்தனி வீடியோவாக இருக்கும். இந்த ஒரு இயல் ஃபுல்லாகவே நான் சேர்த்து 5 டாப்பிக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புக் எடுத்து படிங்க. புக்ஸ் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த புக்லேயாவது பாருங்கள். பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ மண்டே அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறீங்க, நாளைக்கு வீடியோ பார்த்துருவீங்க. மண்டே வந்துட்டு நோட்ஸ் எடுங்க, டியூஸ்டே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள், வெனஸ்டே வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுக்கும்போது உங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை எக்ஸாம் டெஸ்ட் வந்துட்டு எழுதுகிறோம் அப்படின்னா தான் எது மறக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு ஃப்ரெஷர், அவங்க கேட்டிருந்தாங்க, மேம் நான் டிஎன்பிசிக்கு வந்துட்டு புதுசாக, எனக்கு வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம இப்போ ஃபுல்லாக ஒரு 3 months ஷெட்யூல் இதுதான், இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட 1 week 2 weeks அந்த மாதிரி வந்துட்டு இது இப்படி தான், நம்ம இப்போ இது தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 daysக்கு இதுக்குள்ளே இது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிலபஸும் வந்துட்டு கவர் பண்ண முடியும், தமிழும் கவர் பண்ணிடலாம், ஜென்ரல் சயின்ஸும் வந்துட்டு கவர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு நான் உங்களுக்கு அதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த கமெண்ட் பண்ண 4 பேரும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணணும், படிக்கிறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இந்த அந்த மெட்டீரியலோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, புக் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.